அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய இழுவ அப்படிங்கிறீங்க? வேற ஒண்ணும் கிடையாது மக்களே. சும்மா தான் அவ்வளோ பெரிய இழுவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து ஒரு முக்கியமான சேலஞ்ச் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கில் மட்டும் தான் அடிச்சு நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போறோம். அந்த மாரி ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஸ்குவாடு, டியோ அப்படி கிடையாது. நம்ம வந்து சோலோவா தான் போடணும் எல்லா மேட்சும். ஒரே ஒரு கில் மட்டும் தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் கில்லே அடிக்கக்கூடாது நம்ம. அந்த மாரி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க மக்களே. ஓகே. மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர் மட்டும் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். பார்த்து பண்ணி விடுங்க மக்களே. அப்புறம் நம்ம கிளாக் டவர்ல இறங்கியாச்சு. நம்ம கூட ஒரு பிக்காளி பயபுல இறங்கிட்டான். இறங்கணும் சும்மா இருந்தானு பாத்தீங்க. ஸ்பைடர் கேரக்டர் தான் போட்டான். ஆனா படுபாவி மவன். நல்ல வேளை அவன் நினைச்சிருந்தா இந்த குளோவால உடைச்சு அடிச்சிருக்கலாம். என்ன சாமி பண்ண புண்ணியமோ தெரியல. அவன் குளோவால உடைச்சு அடிக்கல. சரி உள்ள குதிக்கலாம்னு பார்த்தா உள்ள ஒருத்தன் இருக்கான். இவன் யார்றான்னு சுத்தி சுத்தி எனிமியா இருக்கிறாங்கடா. ஒரே ஒரு கிலோ மட்டும் அடிச்சா போதும். திருப்பி வந்துட்டான். நம்ம கிட்ட இருக்கு உசி தான் இருக்கு. குலதெய்வம் மாரி இப்போ ஒரு M10 கிடைக்கும் பாருங்க. அத வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா புஸ்ன்னு கேரக்டர் போட்டு வந்துட்டான். ஹெட்ஷாட் வந்து விழுந்து போச்சு மக்களே. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு கில் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்க்குற எனிமி எல்லாம் நம்ம வந்து அடிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பார்க்குற எனிமிய பார்த்தா வந்து பாயவே கூடாது. பதுங்கி தான் ஆடணும். சரியா? அந்த மாரி தான் இதுக்கப்புறம் ஆடணும். நம்ம வந்து ஒரு கில் அடிச்சாச்சு. அத வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். ஓகேவா? கில் அடிச்சிடக்கூடாது மக்களே. கில் அடிச்சா பாழா போயிரும். அதுக்கப்புறம் சேலஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இப்ப வந்து புஷ் ஸ்டெப் வந்து கேட்டுக்கின்னே இருந்துச்சு எனக்கு. மேல தான் எனிமி இருக்கிறான் போல. சரி சும்மா நம்மளும் புஷ் ஸ்டெப் கிறுக்கு மாரி பண்ணுவோமே! அங்கங்க ரோர மாரி ஓடிக்கின்னே இருந்தேன். பாருங்க திருப்பி கீழ இறங்கி வந்துருவான். இவன் கூட ஒரு ஃபன்னி மூவ்மெண்ட் எடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு இப்போ ஒரு ஃபன்னி மூவ்மெண்ட் எடுப்பேன் பாருங்க. அவன் இந்த பக்கம் ஓடுவான், அந்த பக்கம் ஓடுவான். அந்த பக்கம் ஓடுவான், இந்த பக்கம் ஓடுவேன். பாருங்க திருப்பி என்ன பண்றேன்னு, இந்த இந்த குளோவால உடைச்சு நம்ம வெளிய போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, கிறுக்கு பையன் பின்னாடி குளோவால உடைச்சு அடிக்க பார்ப்பாங்க பாருங்க. கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபுடி யாரே கண்டுபுடி செல்லக்குட்டி கண்டுபிடி செல்லக்குட்டி. என்ன செல்லக்குட்டி நீ? அந்த பக்கம் வரான், இந்த பக்கம் இங்க வந்து நின்றுவான் மக்களே தெரியாம. அவன் ஈஸியா அடிச்சுருவான் மேக வச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கிலோ அடிச்சாச்சு மக்களே. இப்போ வந்து சீக்கிரமா செத்துட்டா வந்து ரிவே ஆயிடலாம்ல. அதே மாரி ரிவே ஆகி வந்தாச்சு. இப்ப நம்ம எங்க இறங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில வந்து அந்த மஞ்ச கலர்ல இரும்பு மாரி இருக்கு. அங்க தான் வந்து நம்ம இப்ப வந்து இறங்க போறோம். அந்த மஞ்ச கலர் இரும்புல வந்து கரெக்ட்டா குதிச்சிடலாம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, வர வர வந்து வியூஸும் போமாட்டேங்குது. சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. லைக்கும் ஏற மாட்டேங்குது. பார்த்து பண்ணுங்க. ஏன்னா டே 1 அப்படின்னு போட்ட வீடியோல வந்து வெறும் 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 40 வியூஸ் தான் போயிருச்சு. வெறும்ன்ற பாருங்க. வெறும் 40 வியூஸ் தான் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து போட்ட வீடியோ வெறும் 8 வியூஸ் தான் போயிருந்துச்சு. பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அந்த மாரி சேலஞ்ச் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே ஒரு கில் அடிச்சு நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகணுன்றது வந்து இம்பாசிபிள் அந்த மாரி தான் இருக்கும். கா ஏதோ சத்தம் கிட்டம் புசு புசுன்னு கேட்டுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஏன்னா பக்கத்து வீட்ல வந்து ஏதோ பண்றாங்க போல. ஏதோ பண்றாங்கன்னா மீன்ஸ் ஏதோ பண்றாங்க மீன்ஸ் எப்படின்னா வந்து குக்கர்ல ஏதோ வச்சிருக்காங்க. அது புசு புசுன்னு விசில் சவுண்ட் வந்து வந்துகின்னே இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சத்தம் கேட்டுச்சுன்னா சரியா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 கஷ்டம் மக்களே இந்த மாரி சேலஞ்ச் பண்றது தான். பார்த்து பண்ணுங்க. ஏன்னா உங்கள நம்பி தான் இவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்து கையில எடுத்துருக்கோம் நம்ம. நீங்க குடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்ககிட்ட இருந்து நான் வந்து என்ன கேட்கிறேன், உங்க அப்பா சொத்துலேருந்து பாதி குடு அப்படியா கேட்கிறேன். ஒண்ணும் இல்லல்ல. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் மக்களே. சரி சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தானே கேட்கிறேன். உங்க வீட்லேருந்து பாதி சொத்த குடு. இந்த மாரி சொத்த குடுத்தா நான் செட்டில் ஆயிருவேன். அந்த மாரி கேட்கிறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அது மட்டும் போதும் எனக்கு. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இங்க தான் வந்து நம்ம வந்து பாய் விரிச்சு படுத்தாச்சு இப்போ. ஆ எனிமி தான் சுத்தி சுத்தி எனிமி இருந்தாங்க. ஆனா எதுவும் கண்டுக்கவே இல்ல நானு. பாருங்க சுடுற சவுண்ட் எல்லாம் கேட்கும். ஆனா வந்து கண்டுக்கவே மாட்டேன். நம்ம வந்து இங்கே தான் படுத்து கிடக்கணும். வந்து வந்து மக்களே இந்த இந்த இடத்த வந்து ஸ்பீடு பண்ணி விட்டுருப்பேன். கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து ஃபேக்குன்னு நினச்சிடக்கூடாது. அதனால தான் வந்து நான் கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்லி ஸ்பீடு மட்டும் தான் பண்ணி விட்டுருப்பேன். 3 1/2 நிமிஷமா இங்கே தான் இருப்பேன். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கீழ இறங்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நம்ம ஜோனுக்குள்ள போயாகணும். இது ஒரு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அது எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. "தவளை தன் வாயால் கெடும்" அப்படின்னுவாங்கல்ல. அதே மாரி தான். இப்போ நம்ம வந்து என் கையால் நானே கெடப் போறேன் பாருங்க இப்போ. இப்போ வந்து இதுதான் பக்காவா இறங்கிட்டேன் மக்களே. இதான் 90% 100% மூளை வேலை செஞ்சுருச்சு. இந்த மாரி இந்த இடத்துல குதிச்சு இந்த மாரி இறங்குனா ஹெச்பி குறையாது அப்படின்ற மாரி. இந்த மாரி நெறைய ட்ரிக் தான் பண்ணி இறங்கியாச்சு. பாருங்க எவ்வளோ வேகமா இறங்குறோம், நான் அவ்வளோ வேகமா திருப்பி மேல ஏறுவோம் பாருங்க. பாருங்க படிக்கட்டுலேருந்து இப்போ எவ்வளோ வேகமா இறங்குறேன்னு மட்டும் பாருங்க. கிடு கிடு கிடுன்னு இறங்கிருவேன். சுடுற சவுண்ட் ஒண்ணு கேட்கும். திரும்பி யூட்டர்ன்டா மாப்பிள அந்த மாரி யூட்டர்ன் எடுத்து திருப்பி வந்து உட்காந்த இடத்துலயே உட்காந்துருவேன் பாருங்க. இந்த மாரி உட்காந்துட்டேனா, இப்பதான் மக்களே ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். இப்ப வந்து அந்த ஒரு பெட்டி மாரி ஒண்ணு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பொட்டியில வந்து மெட்கிட்டு, சூப்பர் மெட்கிட்டு, அதுக்கப்புறம் புல்லட், எஸ்எம்ஜி புல்லட், ஏஆர்எம் புல்லட், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட புல்லட் தான் இருக்கும்ல. அந்த மாரி ஒரு பொட்டிய வந்து இப்ப நான் வந்து வாங்க போறேன் மக்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 காயின் குடுத்தா அது வந்து எனக்கு கிடைச்சிரும்.
இந்த புதுசா லே அவுட்டா, லூட் அவுட்டா ஏதோ குடுத்துருக்காங்கல்ல. அதுல வந்து போட்டா நம்மளுக்கு வந்து 600 காயின் குடுத்தா, அந்த பொட்டி வந்து கிடைச்சுரும். சரி சூப்பர் மெட் கிட் தான் எடுத்துக்கலாம். ஜோன் வெளிய தானே இருக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஜோனுக்குள்ள போறோம். அந்த மாரி இப்ப என்ன நினைப்பேன்னா, இந்த பெட்டியிலருந்து இதான் எடுத்துட்டு, இப்போ ஒரு 200 காயின் அங்க புடிப்பேன். அங்க புடிச்சு அந்த இத வந்து நான் வெளிய இந்த பாருங்க. இந்த மாரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் பொட்டி இருக்கா? இதுக்குள்ள வந்து போவோம் மக்களே. போட்டு இப்ப அத ஸ்கேன் பண்ணி அத வந்து அத எடுத்துடுவேன் பாருங்க. ஸ்கேன் பண்ணி அத எடுத்தாச்சு. இப்ப எடுத்து நான் என்ன பண்ணுவேன், அத வெளிய போட்டுருக்கணும். இல்லன்னா வெளிய போற மாரி போட்டுருக்கணும். இப்ப அங்க கரெக்ட்டா இங்க போட்டேன்னா, கரெக்ட்டா போட்டு எல்லா லூட்டும் பக்காவா அடிச்சாச்சு. அடிச்சுட்டு இப்ப எல்லாமே எடுத்தாச்சு. மெட் கிட்டு, குளோவால்ன்ற பாருங்க. மெட் கிட்டு, சூப்பர் மெட் கிட்டு, அதுக்கப்புறம் ஏஆர்எம்மோ, அதுக்கப்புறம் எஸ்எம்ஜி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ தான் மாட்டிக்கினேன் மக்களே. இப்போ வெளியவும் போ முடில. பாருங்க வெளிய போ முடில. இது உடைச்சாவது வெளிய போயிடலான்னு பார்த்தா, அது உடையவும் உடையாது போல. ரெட் பாயிண்ட்டே காட்டல அதுல. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜோன் வேற அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றேன். தவளை தன் வாயால் கீழுன்ற மாரி என் கையால நான் கட்டினேன் இப்போ. அது பேசாம வெளிய தூக்கி போட்டிருந்தா நான் ஜோனுக்குள்ளேயாச்சும் போயிருக்கும். ஜோன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ட்ரை பண்றா, பலவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த மாரி ஏதாச்சும் பண்ணி பார்றா, வெளிய போய் பார்றா அப்படின்னு குதிச்சு குதிச்சு பார்ப்பேன். வெளியவே போ மாட்டேங்குது. ஐய்யய்யோ! இன்னும் அலை வேற இருக்குடா. இன்னும் 13 பேர் இருக்காங்களேடா. டாப் 10 கூட இன்னும் வரலையாடா. படுபாவி மகனே இப்படி வந்து பண்ணிட்டியேடா. இப்போ மெட்கிட் தான் போடுவேன். இப்ப அது என்னாச்சுன்னா, கொஞ்சம் வேகம் குறைய ஆரம்பிச்சுச்சு ஜோனு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே நம்மளுக்கு ஜோன் வந்து இன்னும் 17 செகண்ட்ல வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிரும். இன்னும் 15 செகண்ட் தான் இருக்குது. வேற எதுனாச்சும் பண்ணியாச்சும் வெளிய போயிடலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா, அதில ஸ்கேனர்ல திருப்பி பார்த்தா எதுவுமே இல்ல. இது உடைக்கவும் முடியாது போல. ஐயோ! அவ்வளோதான் இது மறைஞ்சும் போகாது போல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கூட தோணல. இந்த மாரி நீங்க மாட்டிருக்கீங்களா? அப்படின்ற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. நான் வந்து செவனேன்னு இருந்தேன். இந்த மாரி ஒரு சேலஞ்ச் குடுத்து என்ன சாவடிக்கிறீங்க நீங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. இந்த மாரி நீங்க சேலஞ்ச் குடுத்ததுனால தான் நான் பண்றேன். இந்த சீசன் ஃபுல்லா 60 நாள் நம்ம இந்த மாரி வீடியோ தான் போடப் போறோம். வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சரியா? நோட்டிஃபிகேஷன் டான் டான்னு வந்துரும். மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. குதிச்சு குதிச்சு பார்க்குறேன். என்னாச்சும் பக்லயாச்சும் வெளிய போயிறாதா? அந்த மாரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். வெளிய போக மாட்டேங்குது அது. பிசி பிளேயருக்கு மட்டும் தான் நெறைய ஏகப்பட்ட பக் வந்திருக்கு இந்த OB51ல. அது எல்லாருக்குமே தெரியும். அது பெரிய டாபிக்கா இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10 அலைவுக்குள்ள வந்தாச்சு. இப்ப டாப் 10 வந்தாச்சு இப்போ. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கு மக்களே. அந்த பிசி ப்ராப்ளம் வந்து பிசி சிம்பல் வந்து நெறைய பேருக்கு இல்லாம இல்லாம வந்து ஐடி பேன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஆயிட்டு இருக்குன்னு நியூஸா வந்துட்டு இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அத. நம்ம வந்து மொபைல் பிளேயர்ஸும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. என்ன டைம்ல என்ன வரும்னே தெரியாது. ஃப்ரீ ஃபயர் நம்ப முடியாது கரீனாவ. கொஞ்சம் சேஃபாவே இருந்துக்கோங்க மக்களே எல்லாம். அட்வைஸும் குடுத்தாச்சா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே இதுக்கப்புறம் வெளியவும் போ முடியல என்னால. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம உள்ளயே வந்து பொனப்பட்டி ஆகப் போறோம். இந்த பெட்டி பக்கத்துல நம்மளும் பொனப்பட்டியா இருக்க போறோம்னு நெனச்சுக்கிட்டேன் இப்போ. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மெட்கிட் மட்டும் சுத்துனா போதும். வெளிய போ முடியாது. தெரிஞ்சு போச்சு. வெளியவும் போ முடியாது. உள்ளயே தான் இருக்கணும். மெட்கிட் மட்டும் சுத்துறா ராசா. மெட்கிட் மட்டும் சுத்திரு. இருக்கிற மெட்கிட் எல்லாம் அதுலேருந்து கலெக்ட் பண்ணி மெட்கிட்ட மட்டும் சுத்திக்கினே இரு, சுத்திக்கினே இரு, சுத்திக்கினே இந்த மாரி மெட்கிட்ட மட்டும் தான் இப்ப சுத்திட்டு இருப்பேன். ஹெச்பி வேகமா குறைய ஆரம்பிச்சுரும் மக்களே. பாருங்க கேரக்டர் இருக்கனால தான் இவ்வளோ தூரம் கொஞ்சமாச்சும் உயிர் வந்துச்சு. கேரக்டர் அந்த ஃபோர்டு கேரக்டர் இருக்கனால பாருங்க அதிகமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. மெட்கிட்டும் தாங்கல அதுக்கப்புறம். இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிருவேன். இந்த மெட்கிட் போடுறதுக்கு பதிலா சூப்பர் மெட்கிட் போட்டிருந்தா தப்பிச்சிருப்பேன். அந்த இடத்துல வந்து நார்மல் மெட்கிட் போட்டதுனால மாட்டிக்கிச்சு பாருங்க. கொஞ்சம் ஏறும், டக்குன்னு ஏறும். அப்புறமா எலிமினேட்டர் அப்படின்னு வந்துரும். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவன வந்து டக்குன்னு எலிமினேட் ஆனோனே இவன காட்டியிருக்கோம். பரவால்ல டாப் 5க்குள்ள வந்தாச்சு. இந்த மேட்ச் வந்து எவ்வளோ ப்ளஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுறேன் இருங்க. இத வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ வந்து நான் ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 53 ப்ளஸ் ஆச்சு. பாருங்க டெய்லி மிஷின் தான் ஸ்கோர் தான் இருந்தனால ஒரு 53 கிட்ட ப்ளஸ் ஆச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. பாய் கைஸ். பாய்.